சமைக்கும்போது ஊட்டச்சத்துக்களை இழக்கும் காய்கறிகள் எது தெரியுமா? வாங்கள் பார்ப்போம். காய்கறிகளில் நிறைய விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இதன் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக காய்கறிகளை வேக வைக்கும் போது இழக்கப்படுகிறது. இதனால் நம் உடலுக்கு தேவையான போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை. கீரை வகைகள். பசலைக்கீரையில் இரும்புச்சத்து, விட்டமின் சி மற்றும் ஃபோலேட் போன்ற சத்துக்கள் உள்ளன. எனவே கீரையை நிறைய நேரம் வேக வைப்பது இந்த சத்துக்களை இழக்க நேரிடலாம். ப்ரக்கோலியில் விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. ப்ரக்கோலியை நீண்ட நேரம் கொதிக்க வைப்பதால் அதிலுள்ள விட்டமின் சியை 50% இழக்க நேரிடலாம். காலிஃப்ளவர். ப்ரக்கோலியைப் போலவே காலிஃப்ளவரிலும் நிறைய சத்துக்கள் உள்ளன. நீண்ட நேரம் காலிஃப்ளவரை வேக வைப்பதால் விட்டமின் சியை இழக்க நேரிடலாம். தக்காளியில் விட்டமின் சி, லைகோபீன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் உள்ளன. தக்காளியை சமைக்கும்போது விட்டமின் சி இழப்பு நேரிடலாம். பச்சை பட்டாணியில் விட்டமின் ஏ, சி மற்றும் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. நார்ச்சத்துக்களும் உள்ளன. பட்டாணியை நீண்ட நேரம் வேக வைப்பதால் இத்தகைய சத்துக்களை இழக்க நேரிடலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் காணப்படுகிறது. விட்டமின் சியும் காணப்படுகிறது. கேரட்டை அதிக நேரம் சமைப்பதால் விட்டமின் சியை இழக்க நேரிடலாம். முழுமையான ஆரோக்கியத்தை பெற பச்சை மற்றும் சமைத்த கேரட்டை சாலட்டில் பயன்படுத்துங்கள். குடைமிளகாயில் விட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது. இதை அதிகமாக வேக வைப்பதால் விட்டமின் சியை இழக்க நேரிடலாம். இந்த குடைமிளகாயை பச்சையாகவோ அல்லது சாலட்டுகளில் பயன்படுத்தி வரலாம். முட்டைக்கோஸில் விட்டமின் சி மற்றும் கே போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இதை அதிகமாக கொதிக்க வைப்பதால் குளுக்கோசினோலேட்டுகள் எனப்படும் புற்றுநோய் எதிர்ப்பு சத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம்.